பாருங்க அம்மாவை. நம்ம வீட்டில் பறித்த பூவை இன்றைக்கி அம்மாவுக்கு வச்சாச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க, நீ ஏன் தலையிலையும் பூ. அங்கே பார்த்தீங்கல்ல, அம்மா தலையில் பூ வச்சாச்சு. சுமிக்கு ரொம்ப அழகாக இருக்குது பூ. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. எப்படியோ பறித்து இன்றைக்கி வச்சிங்கன்னா அதுவே போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம தோட்டத்தில் வளைஞ்சி வைக்கிறது எவ்வளோ ஒரு ஆனந்தம், அற்புதம். நிலா மாதிரியே இருக்குது பாருங்கள் சுமிக்கு பூ. சுமியே நிலா தான். இந்த இதில் வந்து நல்லா இதில் பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளிப்பு இதில் காட்டலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் பூத்த பூ தான் மொத்தமும் ஒரு கிட்டத்தட்ட 15 பூ இருந்தது எனக்கு. ஏன்னா இது பட்டன் ரோஸ், இதுக்கு பேர். குட்டி குட்டியாக தான் பூக்கும். பட் நம்ம வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக வருமானு ட்ரை பண்ணலாம். இதில் பறித்த பூவை நான் பாதி அம்மாவுக்கு பாதி வச்சிட்டோம். ஏன்னா பூ பூத்ததுக்கப்புறம் செடியிலே விட்டோம்னா அடுத்த கிளை வைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மனசு இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு செடி நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. 15 பூங்க ஒரே டைமாக எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. என் தலையில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அம்மா தலையில் கொஞ்சம். என் குட்டி வாண்டைங்கள்லாம் கிடிச்சு சும்மா விளையாடுறதுக்கு கேட்டுதுங்க. ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுத்து விட்டேன். இதில் ஒரு ரெட் ரோஸ் மொட்டு வந்து இப்போ தான் மொட்டு வருது. இது தெரியுதுங்களா? கண்டிப்பாக இதையும் நான் காட்டுறோம். வந்து நல்லா பெருசாக பார்த்து இங்கே பாருங்க முருங்கை மரம் இன்னும் அழகாக இருக்குல்ல. கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளிரை பார்த்து அறந்தவாளி எங்கே சுற்றின்னு இருக்குது பார்த்தீங்களா? வேலை இவளுக்கு இதுதாங்க வேலை. இடமே இல்லாத மாதிரி எங்கெல்லாம் ஓடின்னு இருக்குது பாருங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் சூரியன் அடிக்குது. அதனால துணியெல்லாம் திருப்பி போட்டு நிறைய துணி துவைச்சதெல்லாம் எடுத்தாச்சு. இங்கே தான் சூரியன் இருக்குது, மேகமும் மூடி இருக்குது. எப்போனா மழை வரலாம். மழை வந்தால் போதும், கடி மூஞ்சனுக்கு உடனே குளிச்சே ஆகணும். யாரை சொல்லு, சம்மந்தம் இல்லாத ஈத்து விட்டுனா அவ்வளோதான். யாரை சொல்லு நீ இப்போ அங்கே பட்டு உடம்பு சரியில்லாலும் பரவாயில்ல, நான் மழையில் நனைஞ்சே ஆகும்னுட்டு போய் நனைஞ்சிட்டு வந்துடும். இப்போ தொண்டை பாருங்கள், யார் இப்போ அவஸ்தைப்படுறது? சுமி மேடம் தான் அவஸ்தைப்படுறது. நமக்கே தெரியுங்க, நம்ம மழை நனைஞ்சால் ஹெல்த்து ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னங்க பண்ண முடியும்? சம்டைம் வந்து நம்மளுடைய சூழ்நிலை மழை வராத மாதிரி இது வெயில் அடிக்குது. நம்ம வெயில் நினச்சிட்டு போகிறோம், கொஞ்சம் சிக்னல் கூட தாண்ட முடியல, அதுக்குள்ளே மழை வருது. அதுக்காக நனையாமல் இருக்க முடியல. ரெயின் கோட் இருந்தும் போட முடியலை. ஏன்னா அதுக்குள்ளே மழை வந்து நினச்சிட்டு உடனே வெயில் காயுது. ஆக்சுவலாக இந்த நவம்பரில் இப்படி தான் இருக்குமோன்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. ஸோ இப்பயும் பாருங்கள், வானம் ஃபுல்லாக இருட்டிச்சு. ஆனால் ஒரு சைடில் சூரியன் இருக்குது. எப்போனா மழை வரும், என்ன பண்ணுறது? அதுக்காக நான் வந்து வேணுன்ட்டு தான் நனைஞ்சேன்னு எங்கள் மாமா சொல்கிறதெல்லாம் நீங்கள் யாரும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இங்கே பாருங்கள், நம்ம வாழைக்கன்று எங்கே வந்திருக்கேன்னா, நம்ம வாழைக்கன்று பக்கம் வந்திருக்கேன். ஏம்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே காட்டினதே காட்டுறேன்னு யாராவது வெறுப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் மாம்ஸு பெண் தானே, பெண் அப்படி தான் செய்வோம், அந்த மாதிரி சொல்கிறேன். நான் அப்படி சொல்ல வரல. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளிரை பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தி இருக்கா, அழகு ராணி, குட்டி இளவரசி. எங்கள் வீட்டில் அழகாக இருப்பாள். இல்லை பப்பாளி பாருங்கள், இதோ இவனும் அழகு ராணி. ஏஞ்சலு, இவ ஏஞ்சல், எங்கள் வீட்டு ஏஞ்சல் இவ தான். அழகாக இருக்கு. யார் அது? ஐயோ, எறும்பு எறும்பு கட்டிச்சு முன்னாடி. எனிவே பாய்ங்க, எங்கள் வீட்டு வாடகை சவுண்டு போட்டாங்க. அங்கே தெரியுறாங்க, இருங்க காட்டுறாவல. இப்போ பார்த்தாலும் எறும்பு கடிச்சிச்சு. நல்லா செருப்பு போடாமல் மறந்து போயிட்டேன். நான் திருப்பி செருப்பு போடாமல் போகவே கூடாதுன்னு நினச்சி போயிட்டேன். இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் கட்டிகிட்டே இருப்பாளுங்க. எங்கே இருக்காளுங்க? ஏய் ஏண்டி வனாரி வாண்டுங்களா? ஏண்டி கத்துறீங்க? இவளுங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப பிடிக்கல. பாருங்க, வரையிலுங்க, இவளுங்களை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, டாட்டா பாயை ஓப்பன் பண்ணும்போதே சொல்லுவார் இவர். இங்கே பாருங்கள், பட்டு பாப்பாய் பாப்பாய், மிஸ் குட்டி பாப்பாய், டாம்ஸி. இதோ பாருங்கள் எங்கள் மாமு, இது எங்கள் பிங்கி. 4 பேரும் 4 வண்ணங்கள். மழை வந்தாலும் இவ்வளோ மோசமாக ஆகிடுதுங்க இடமே. குப்பைலாம் கொளுத்துறதுக்கு கொட்டி வச்சுருக்கோம் கொளுத்தில். ஏன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் போட முடியல. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொளுத்திடுவோம். மழைக்கு இப்போ எல்லாம் இப்படி இருக்குது. பெருக்கணும். இந்த நொனா மரத்தில் இலையே இல்லை. எல்லாம் எங்கே இருக்குன்னா, இதோ தெரிகிறதா இங்கே தாங்க இருக்குது. எங்கள் மாம்சம் ஒரு 4 போல்
பெருக்கி 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 எங்கள் பட்டு இந்த கல்லை தூக்கிட்டு போக ட்ரை பண்ணுறேன். நடக்குமா சொல்லுங்க? அவள் அதை தூக்க ட்ரை பண்ணுறாடி, அவ்வளோ பெரிய கல். ஓகேங்க, எனிவே பாய் பாய். வாழுங்க, வாழுங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க.